டாக்டர் தமிழ்நாடு கலைஞர் கட்டிட கட்டுமான பணி மற்றும் அமைப்புசாரா தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைவராகவும் தென் சென்னை மாவட்ட பிரதிநிதியாகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இன்று நம்ம குடும்ப விழா அற்புதமான ஒரு பிறந்தநாள் விழா காணும் அக்காவிற்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறுவதற்காக மகளிர் என்னோடு அவருடைய இல்லத்தை நாடி வந்திருக்கிறோம். அவர்கள் நீண்ட நாள் நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய உலகெங்கும் வாழும் தமிழக பெண்களுக்கும் மக்களுக்கும் அவருடைய தொன்று சிறந்து வாழ வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம். நோய் நொடி இல்லாமல் நீண்ட ஆயுளோடு எல்லா புகழும் பெற்று எல்லா சிரமம் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இந்த பிறந்த தினத்தில் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். அவருடைய நாடாளுமன்ற பணி சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி சட்டசபை தேர்தலும் அவங்களுடைய பணி சிறப்பாக இருக்கிறதுனால வேலையை செஞ்சிட்ருக்காங்க. நம்முடைய ஆட்சி கழக ஆட்சி மீண்டும் தொடர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மீண்டும் கழகாட்சி இரண்டாவது முறையாக ஒரு சரித்திரம் படைக்க போகிற ஒரு நாளாக இந்த தேர்தல் அமையும். தொடர்ந்து மகளிர் அணிக்கு பல சேவைகளை செஞ்சிட்ருக்காங்க. இப்போது ஒவ்வொரு மாவட்டமும் மகளிர் அணியினுடைய மாநாடு நடத்திட்டு இருக்காங்க. சிறப்பான ஒரு செயல்பாடை பண்ணிகிட்ருக்காங்க. தலைவருடைய நன்மதிப்பை பெற்று மகளிருடைய சிறப்பாக செயல்படுத்துவதற்கான வழிவகை செய்கிறாங்க. மாவட்டமாக மகளிருடைய நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளும் மிக சிறப்பாக இருக்கிறது. அங்கங்கே மகளிருடைய செயல்பாடு இப்போ எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய மகளிருடைய செயல்பாடு தான் அனைத்து மாநிலத்திலும் செயல்படுத்தி கொண்டிருக்காங்கன்னு என்னுடைய கருத்து. நாங்கள் சொல்லப்போனால் என்ன பொறுப்புக்காக வரல, நான் திமுக குடும்பம், சரிங்களா. எங்கள் 3 தலைமுறை பாரம்பரியமாக ஒரு திமுக குடும்பத்தாங்க. நாங்கள் சென்னை தேனாம்பேட்டையில் அண்ணா அறிவாலை முன்னாடி நாங்கள் எங்கள் அப்பா ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டுக்கு திமுக நாங்கள் வாழணும் வந்திருக்கேன். இப்போ நான் வாங்கியிருக்கேன் என்ன அதுக்கு வந்திருக்கேன்னா, நான் டாக்டர் கலைஞர் கட்டுமான வாரியான மாநில செயலாளர் இருக்கேன். மகளிர் அணி மெயினாக ஃபுல்லாக மகளிர் அணிக்கு ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுடைய சலுகைகளை குறைகளை என்னென்ன தெரிஞ்சுது அதை பற்றி நாங்கள் தீர்த்து வைக்கிறது இந்த அமைப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் எங்கள் அக்காருடைய கனிமொழி அக்காவுக்கு பிறந்தநாள் மட்டும் இல்லாமல் இது இல்லை விழாவாக நாங்கள் வந்திருக்கோம். இது எங்களுக்கு ஒரு பேரணி நிகழ்ச்சி மாதிரி எழுச்சி ஒரு சப்போர்ட்டியாக எங்களுக்கு கூட ஒரு எழுச்சி எங்களுக்குள்ள உற்சாகத்தை உருவாக்கத்துக்கு கூட இது ஒரு நிகழ்ச்சியை திருவிழாவை நாங்கள் காண்றோம். கண்டிப்பாக தொடரும். வருஷம் திமுக ஆட்சி இந்த வருஷம் அக்கா பிறந்தநாள் வளர்கிற மாதிரி திமுக என்றும் வளரும். இதுக்கு நாங்கள் எல்லாமே உறுதுணையாக இருந்து என்ன செயல்பாட்டு பாதுகாப்புனா எங்களுக்கு பல மடங்கு மகளிர் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்குது. எந்த கட்சி முன்னே வந்தாலும் திமுகவை அழிக்க எவனாலும் முடியாது, யாராலும் முடியாது. வணக்கம். நாங்கள் மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். நம்ம கனிமொழி அம்மாவை பார்க்க வந்திருக்கோம். அவங்கள பார்க்குறதே ஒரு பெரிய விஷயம் தான் எங்களுக்கு. இதெல்லாம் ஒரு கொடுப்பான்னு நினச்சிக்கிறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கூட்டத்தை பார்க்குறதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஆனால் இவ்வளோ ஒரு பெரிய ஆதரவாளர்கள் இருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் எதிர்பார்க்கல. அவங்கள நேராக பார்த்துட்டு போயிட்டுனா எனக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் திராவிட செல்வி தலைவர் கலைஞர் தவ புதல்வி கவிஞர் கனிமொழி அக்கா அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவரை வாழ்த்து சொல்வதற்காக திருநெல்வேலி மேற்கு மாவட்டம் முக்கூடல் பேரூராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைய நிலையில் பெண்களின் பாதுகாப்பும் பெண்களின் மகளிர் உரிமை தொகைக்கும் மற்றும் பெண்களுடைய அனைத்து வசதிகளுக்கும் ஏற்படுத்தி கொடுத்த தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக அவரை பார்த்து வாழ்த்து சொல்வதற்காக இங்கே காத்திருக்கிறோம். எதிர்காலம் அக்கா கனிமொழி அக்கா அவர்களுடைய மகளிர் சம்பந்தப்பட்ட அனைத்து நிகழ்ச்சிகளையும் உதவிகளையும் செய்ய அவர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தென்காசி தெற்கு மாவட்டம் கடையனூர் மேற்கு ஒன்றியத்திலிருந்து மணிகண்டனா அக்கா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக இன்றைக்கி தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளர் ஆற்றல் மிகுந்த பாசத்துக்குரிய அண்ணன் ஜெயபாலன் அவர்கள் தலைமையில் அக்காவை சந்திக்கிறதுக்கு இன்றைக்கி வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக நின்றுட்டுருக்கோம். இன்று நான் அருந்ததி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் மாநில தலைவர் ஆவடி பி.கே. ரங்கநாதன், திராவிட கழகத்தின் போர்வால் முத்தமிழறிஞர் கலைஞரின் அன்பு மகள் மாநிலங்களவை உறுப்பினர் அக்கா கனிமொழி அவர்களின் பிறந்தநாள் விழாவிற்கு வருகை புரிந்துள்ளோம். எங்களுடைய அருந்ததிய சமுதாயத்தின் சுதந்திர போராட்ட வீராங்கனை வீரத்தாய் குயிலியின் மறு உருவமான அக்கா கனிமொழி அவர்களை வாழ்த்த வந்துள்ளோம். இவர் வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம். வடசென்னை வடக்கு மாவட்டம் பெரம்பூர் தொகுதியிலிருந்து வருகை தந்திருக்கிறோம். நமது கழகத்தின் தலைவர் எங்கள் முத்தமிழறிஞருடைய அன்பு புதல்விக்கு இன்று 5/1/2020 பிறந்த நாளை முன்னிட்டு அவர் இல்ல நோக்கி அவருக்கு வாழ்த்து
பொருட்கள் வழங்குவதற்காக வந்திருக்கிறோம். தலை சிறந்த ஒரு மகளிரில் கழகத்தின் ஒரு முன்னணியும் நாடாளுமன்ற சிறப்பு வாய்ந்த ஒரு கழக உடன்பிறப்பும் டெல்லியிலும் தமிழகத்திலும் மக்களின் அன்பை பெற்று ஆதரவை பெற்று சிறப்பாக கழக பணியாற்றும் அன்பு சகோதரி அவர்களை பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நாவல்பூண்டி கேஎஸ் குணேஷில் நாவல்பூண்டியாக இருப்பாங்க. நான் வந்து ஒரு 25 வருஷமாக கனிமொழி அவங்களுக்கு பிறந்தநாள் இது பண்ணிகிட்ருக்கேன். ஆரம்ப காலத்தில் தந்தையார் வந்து திராவிட முன்னேற்றத்துக்கு தீக்கா குடும்பம் திராவிட முன்னேற்றத்தில் கடுமையாக பாடுபட்ட குடும்பம். ஒரு சுமாராக ஏகப்பட்ட ப்ராசஸ்ஸு எந்தவித பயனும் எதிர்பார்க்காமல் சொந்த காசை செலவு பண்ணக்கூடிய திமுக ஒன்று. அதனால் ஆரம்ப காலத்தில் தலைவர் தான் எனக்கு வந்து என்னுடைய திருமணத்திற்கு வாழ்த்து அழைப்பதில் கொடுத்துருந்தா வாழ்த்து அனுப்பிச்சிருந்தார். அதுபோக தளபதி இருக்கார் சிஎம், இப்போ உள்ள சிஎம், ஒவ்வொரு இப்போ என்னுடைய திருமண நாளுக்கும் சந்திப்பேன், வாழ்த்து பெறுவேன். எல்லாருமே ஒரு நல்ல ஃபேமிலி லெவலில் அது. அதனால் கட்சியில் சம்பாதிக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் தெளிவான சிந்தனை உள்ள ஆள், சொந்த காசில் பண்ணக்கூடிய ஆள். வேறு ஏதாச்சும் கேள்வி கேட்குறதா கேளுங்க. இவங்களுக்கு பல்லாண்டு நல்லா வாழணும், அடுத்தடுத்த இன்னும் வளர்ச்சி அடையணும், நல்ல பேர் புகழ் பதவி எல்லாம் அடையணும். அவங்க அந்த சிந்தனையில் இருக்கும். அவங்க வளர்ச்சி மக்களுக்கு வளர்ச்சி. ஏன்னா அவங்களோட சிந்தனை வந்து மகளிர் மற்றவங்களும் நல்லா இருக்கணுங்கிறது தெளிவாக இருக்காங்க. அந்த சிந்தனையில் உள்ளவங்க. இந்த ஆட்சி திரும்பவும் வந்தால் தான் நல்லது. மீண்டும் ஆட்சி டிஎம்கே ஆட்சி வந்தால் தான் மக்களுக்கு நல்லது. இப்போ பொங்கலுக்கு வந்து அழகாக 3000 ரூபா இது கொடுத்துருக்காங்க. அதுபோல் உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. மகளிர்களை ஏகப்பட்ட உதவிகள் செய்கிறாங்க. அடுத்தடுத்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொன்றுமே மக்கள் எதிர்பார்க்காத நடந்துகிட்டு இருக்குது. அதே போல் அரசு ஊழியர்களுக்கு அந்த இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணாங்கல்ல, அவங்க எதிர்பார்த்ததை புதிய ஊதிய குழு பண்ணியிருக்காங்க. ஓய்வூதிய திட்டம் பல என்னங்க அக்காவுக்கா திரு கனிமொழி கருணாநிதி அவர்கள் பல்லாண்டு வாழ வாழ்த்தி மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். என்ன நன்கு அறிவார்கள். அவங்க குடும்பத்தில் நானும் ஒருவங்கிற மாதிரி அவங்க வீட்டில் கூட நான் எத்தனை முறை சாப்பிட்ருக்கேன், பண்ணியிருக்கேன். ஃபேமிலி லெவலில் பழக்கம். அந்த தொடர்பு நான் நீடிக்கணுங்கன்னு நினைக்கிறோம். அடுத்தடுத்த வளர்ச்சி அடையணும், அவங்க என்ன நல்லா முன்னேறணும், அடுத்தடுத்த ஸ்டெப்பு போகணுங்கிறது தெளிவாக இருக்கும். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டம் செம்பாக்கம் தெற்கு பகுதி திமுக சார்பில் வந்திருக்கோம். நாடாளுமன்ற உறுப்பினர் கழக துணை பொதுச் செயலாளர் அன்பக்கா கனிமொழி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர்களின் மக்கள் பணி மேலும் தொடர வாழ்த்துக்கள். தென்காசி வடக்கு மாவட்டம் சங்கரங்கோல் சட்டமன்ற உறுப்பினர் ஆரூர் அண்ணன் ராஜா அவர்களின் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட கழக தொண்டர்களுடன் அன்பு அத்தான் கேவி பெரியதுரை மேல நீலிநல்லூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் அன்பு நண்பர் பிரகாஷ், திருவங்கடம் பேரூர் செயலாளர் அன்பு அண்ணன் மாரிமுத்து பாண்டியன், குருவிகுளம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அன்பு சகோதரர் குணா மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் அனைவரும் வாழும் கலைஞர் பாராளுமன்ற டைகர் ஆரியூர் தலைவர் அன்பு தலைவர் கலைஞரின் இரத்தத்தின் இரத்தமான அக்கா கனிமொழி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அந்த கொண்டாட்டத்தில் தென்காசி வடக்கு மாவட்டமும் பங்கெடுப்பதில் பெருமை கொள்கிறது. தென்காசி வடக்கு மாவட்டம் சங்கரங்கோவில் நகர கழக செயலாளர் பிரகாஷ், எங்களின் சட்டமன்ற உறுப்பினரும் தென்காசி வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய உயர் திரு ராஜா ஈஸ்வரன் அவர்களின் தலைமையில் சங்கரங்கோவில் சட்டமன்ற தொகுதியிலிருந்து 500க்கும் மேற்பட்ட கழக உடன்பிறப்புகளுடன் தற்பொழுது திராவிட பேரரசி டாக்டர் கலைஞர் அவர்களின் அருந்தவ புதல்வி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முற்றுவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் இனமான தங்கை பாராளுமன்ற டைகர் எங்களின் மண்டல பொறுப்பாளர் கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு தென்காசி வடக்கு மாவட்ட கழகம் சார்பாகவும் சங்கரங்கோவில் நகர கழகம் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.